பண்டைய காலத்தில் ஒரு ஆழ்ந்த காட்டில் வாமதேவ முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் உட்கார்ந்திருந்த கதம்ப மரம் ஒரு விசித்திரமான தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தியது. அது ஏதோ ஒரு அதிசய சக்தியால் நிரம்பியிருந்தது. அந்த நேரம் திடீரென முருகப்பெருமான் தோன்றினார். அவர் மின்னும் ஒளியில் நிலைக்க அவர் சிரித்துக் கூறினார், இந்த மரம் சாதாரணமல்ல, முனிவனே. சூரபத்மனை நான் வதைத்தபோது அவனது தெய்வீக சக்தியின் ஒரு பகுதி இந்த மரத்தில் உறைந்தது. அதனால் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இந்த மரத்தின் உண்மையான சக்தியை அறிய மனதில் பக்தியும் உண்மையான அறிவை பெறும் ஆவலும் இருக்க வேண்டும். வாமதேவ முனிவர் உற்சாகத்துடன் கைகூப்பி, ஓ முருகா, நீயே இறுதியான அறிவின் ஸ்வரூபம் என்று வணங்கி நின்றார். முருகன் புன்முறுவலுடன் அவரை ஆசீர்வதித்தார். அன்று முதல் கதம்ப மலர் முருகனுக்குச் சிறப்பு பூஜை செய்யப்படும் ஒரு புனித மலராக மதிக்கப்படுகிறது. இன்று பல முருகன் கோவில்களில் கதம்ப மலர் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. உண்மையான அறிவை பெற பக்தியுடன் தேடுதல் அவசியம். முருகன் அவரது ஆசீர்வாதங்களை சோதனைக்குப் பிறகு மட்டுமே வழங்குவார்.